உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், அவனை பிரதமரா கூட ஆக்குங்க, சிலோனுக்கு கூட்டிட்டு போயிருங்க. நான் அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்பேன், அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அப்புறம் இவங்க எல்லாம் விபச்சாரின்னு சொல்லும்போது வேற என்னடா சொல்லணும்? விஜய் ஒரு நாய், லூசு நாய், லூசு மாதிரி அலையறான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிறுக்கு கூட்டங்க அதுக்கு மேல கிறுக்கு பிடிச்சு போய் அலையுது. இப்படி ஒரு புறம்போக்க பெற்று வச்சிருக்கீங்க, அந்த புறம்போக்கு ஊர் ஃபுல்லா ஒரு புறம்போக்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இவன் நாளைக்கு தலைவன் வர்றானா தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாங்க எல்லாம் பதட்டமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகரா இருக்கட்டும், வில்லன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ரசிகர்கள் கூட்டம் நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. எம்ஜிஆர் தாத்தா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தாத்தா மாதிரி ஒரு அழகான கிடையவே கிடையாது அப்படின்னு. அவ்வளோ அழகா இருப்பாரு. அவருக்கு பயங்கர பெண் ரசிகைகள் நிறைய உண்டு, ஆண் ரசிகர்களும் அவருக்கு நிறைய உண்டு. ஒரு பெண் ரசிகை என்ன பண்ணிருக்காங்க, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்களா, நான் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் தாத்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்த உடனே அவர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி, இல்லம்மா நான் ஜஸ்ட் சினிமால தான் நடிக்கிறேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, சினிமால நடிக்கிறத பார்த்துலாம் நீங்க நம்ப கூடாது, நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி அனுப்புனாதான் அந்த அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இவங்க அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என் தங்கச்சி அப்படின்னு சொன்ன நடிகர் அவரு. இன்னைக்கு வரைக்குமே எல்லா கட்சி தலைவர்களுக்குமே ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கொள்கையோடு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, இன்னைக்கு திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலினை அண்ணனாவும், ரொம்ப வயசானவங்க மகன் சொல்றாங்க. உதயநிதி அண்ணாவை இப்ப நான் அண்ணான்னு சொல்றேன், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் நாங்க அண்ணான்னு தான் சொல்றோம். அன்பில் மகேஷ் நாங்க அண்ணான்னு தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு சீமான் எனக்கு சீமான பிடிக்காது, எனக்கு நாம் தமிழர் கட்சி எனக்கு பிடிக்காது. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொல்றது, அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவர் எங்களுக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு மூத்த சகோதரன் மாதிரி. அப்ப அந்த மரியாதை எங்க இருக்கு? அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவர் தப்பு பண்ணார், அது வேற. ஆனா அவருடைய கட்சியை சார்ந்தவங்களுக்கு அவர் பாக்குற பார்வை என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்த தற்கொலை விஜய்க்கு வருவோம். நேத்திக்கு எல்லாரும் பொங்குனானுங்களே பொன்ராஜ் மேல, அவர் என்ன தப்பா சொன்னாரு? இப்ப நான் கேக்குறேன், என்ன தப்பா சொன்னாரு? அண்ணன் நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம்னா அதோட நிறுத்திக்கணும். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம், ஒரு தோழி ஸ்தானத்துல இருக்கலாம். மனைவியாட்டுலாம் என்னைக்குமே ஆக முடியாது. மனைவியா இருக்கக்கூடிய மனைவியா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப நான் அக்காவாகட்டும் இருப்பேன், தங்கச்சியாட்டும் இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போம்னா இந்த அசிங்கமான இந்த கேடுகட்ட உறவுக்கு என்ன பேரு? ரெண்டாவது, இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல மாதர் சங்கம் எங்க போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சுன்றீங்களடா, அறிவு கிட்ட கூமுட்ட நாய்ங்களா நீங்க. ஒவ்வொரு பெண்கள் பேசக்கூடிய கீழே நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க. இதோ நேத்திக்கு நான் போட்ட வீடியோல அவ்வளவு அசிங்கமா பேசுறேன். இவனுங்க தான் மாதர் சங்கம் நீங்க கேக்குறீங்க. எந்த மாதர் சங்கம் வரணும்? இந்த விஜய்க்கு தான் அறிவு கிட்ட எரும மாட்டு பயிலுக்கு மூளை இல்ல. ரெண்டாவது, கமெண்ட் பண்ற நாய் கொலம்போ, ஸ்ரீலங்கா, மைராண்டி நீங்க பண்றீங்க. உங்களுக்கும் இங்க இருக்க என்னடா தெரியும்? ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு அப்படி விஜய் உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், அவனை பிரதமரா கூட ஆக்குங்க, சிலோனுக்கு கூட்டிட்டு போயிருங்க. இல்ல நீ எந்த நாட்டுல போய் நீ அகதியா இருக்கியோ அங்க கூட்டிட்டு போயிரு. ஒரு நாதாரி நாய் என்னடானா கிருஷ்ணன்ற ஒரு ஐடியில உட்காந்துட்டு அசிங்கமா பேசுறான். இங்க இருக்கக்கூடிய சிஎம் அசிங்கம் பேசுறான். அவனுக்கு என்ன தனவாட்டி என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு போறது இல்லைன்னு. ஆனா மவனை நீ என்னைக்காவது வந்தா செருப்படி வாங்குன்றது உண்மை. நீ ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது நீ செருப்படி வாங்கிட்டு தான் நீ வருவ, அது 100% உறுதி. ஏன்னா இதுல மன்னிக்கிற போனா எங்க தலைமைகளுக்கு எல்லாம் இருக்கலாம், விசிக தலைமைக்கு இருக்கலாம், திமுக தலைமைக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். ஏண்டா பாரதிய ஜனதா பார்ட்டியில கூட அவ்வளோ மோசமான கேஸ் இப்போ மகாராஷ்டிரால நடந்துட்டு இருக்கு. செக்ஸ் ஸ்கேண்டல்ஸ் வீடியோஸ் வெளியே வந்திருக்கு, அமைச்சர்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிய மாதிரி ஒரு கட்சி கிடையாது. ஆனா அவனுங்களே அவங்க அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்றாங்க, எங்களுக்கு கட்சியில இருந்து எல்லாரையும் அண்ணான் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்குன்னு. அப்போ அந்த அண்ணான்ற உறவு என்னது? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, உங்களுக்கு ஒரு மரியாதையான வார்த்தை. நான் அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்பேன், அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அப்புறம் இவங்க எல்லாம் விபச்சாரின்னு சொல்லும்போது வேற என்னடா சொல்லணும்? நீங்க மத்த பெண்கள் பேசினா, இதை ஜூலி பேசினா அவங்களுக்கு கீழே அசிங்கமா கமெண்ட் பண்றது. ஒரு திமுக சப்போர்ட்டர்ஸோ இல்ல வேற்று கட்சிக்காரங்களோ பேசினா அவங்க கீழே அசிங்கமா கமெண்ட் பண்றது. அந்த விஜய் நாய்க்கு எந்த நாய் சப்போர்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கி நாய்ங்க. இந்த பாரத தேச போட்டோ வச்சிருக்கானுங்க, பாரத் மாதா போட்டோ வச்சிருக்கானுங்க, அங்க விபச்சாரிய வேசி இப்படிதான் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு என்னடா அரசியல் நாகரிகம் இருக்கு? உங்களை மாதிரி இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எந்த மாதர் சங்கத்துல இருந்து வருவாங்க? இப்பவும் திமுக பிடிச்சி இது பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. திமுக போபியா பிடிச்சி போய் அலையறான் உன் தலைவன் நாய், லூசு மாதிரி அலையறான். நான் சொல்றேன், விஜய் ஒரு நாய், லூசு நாய், லூசு மாதிரி அலையறான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிறுக்கு கூட்டங்க அதுக்கு மேல கிறுக்கு பிடிச்சி போய் அலையுது. வாங்க நாளைக்கு நீங்க வர்றீங்கல்ல,
ரோட் ஷோ பண்றாங்களோ உங்க நொன்ன எத்தனை சா விழுதுன்னு பாப்போம். பாதி ஒரு 100 டிக்கெட் இதுலயே செத்து போனா அவனுக்கு ஓட்டு விழாது. நிஜமா இப்படிலாம் தான் பேச வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்னடா நாகரிக அரசியல் தேவை இருக்கு? மயிலாண்டிக்குல நான் இவ்வளவு கீழே அவ்வளவு மரியாதையா கண்ணியமா சகோசாகன்னு போறேன். நீ மயிரை பிடிக்கிட்டு திருப்பி அப்படியே போட்டனா நீ பேசுற வார்த்தை எனக்கு பேச தெரியாது. நீ என்ன தேன் நீ சொன்னா நான் உன்ன திருப்பி தேவையா நான் கேட்பேன். அப்ப நீ அந்த வார்த்தைக்கு நீ மகனான்னு கேட்பேன். அப்ப அப்படிதான் நீங்க பேச வைக்கிறீங்க. நாங்க கொள்கை ரீதியா பேசுறோம் அப்படின்னா அவரு பொன்ராஜ் சொன்னார்னா பொன்ராஜ பத்தி பேசுங்கடா. அதனால திமுக ஆதரவாளரு அவர் திமுகக்கு மட்டும் தான் ஆதரவா இருந்தாரா? ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பிஏ அவரு இல்ல, அவர் மக்கள் நீதி மையத்துல இல்ல. அப்ப முன்னாள் கமல்ஹாசன் ஆதரவாளர்னு சொல்ல வேண்டியதானே? அதுலயும் உங்க நொண்ணன் போயிட்டு திமுக ஆதரவாளர்னு உசுப்பேத்தி விட்டுருக்கான். அவன் ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கான், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு. இந்த எலெக்ஷனோட இந்த நாய் வந்து தலை தெரிச்சு போகணும். இவனுங்க வளரவே கூடாது. சீரியஸா சொல்றேன். நாம் தமிழர் கட்சி நீங்க 15 வருஷமா இருக்குன்னா ஜெயிக்கிறான் தோக்குறான். ஏதோ அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருக்காரு, இல்ல அவருக்குள்ள ஒரு இதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் இந்த 2 வருஷத்துல எவ்வளவு கேவலமான மனிதர்களை உருவாக்கி வச்சிருக்கான். ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஏன்டா இந்த கையில இருக்க குழந்தைய பத்தி, இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா இவளுக்கு என்னடா பேர் கொடுக்கணும் சொல்லு? அம்மான்னு கொடுக்கணுமா? என் பிள்ளைய ஐசியூல வச்சுட்டு எங்க நொண்ணனை நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா அவளை அம்மான்னு கூப்பிடணுமா? அவளை அம்மான்னு சொல்லணுமா? ஏன்னா பிள்ளைய ஐசியூல வச்சாச்சுன்னா கோயிலுக்கு கூட போக மாட்டோம்டா, சாமி கூட கும்பிட போக மாட்டாங்க. பெத்த தாய்ங்க வாசல்லே இருப்பாங்க. எப்ப எதுக்கு கூப்பிடுவாங்களோ தெரியாது, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ உங்க சோம்பி கூட்டத்தை என்னடா சொல்லணும்? இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு என்ன பேரு கொடுக்கணும்? முதல்ல உங்க கூட்டத்துல இருக்கக்கூடிய திருந்துங்க. இந்த கமெண்ட்ல கெட்டாத போடுறது எங்களுக்கு பிளாக் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆகாது. ஆனா எதுக்கு பிளாக் பண்ண வச்சுக்கோங்க தெரியுமா? உங்க தராதரம் என்னன்றது தெரியணும். இந்த விஜய் நாய் இருக்கம்ல, இந்த விஜய் நாய், அந்த பொறுக்கி நாய் இருக்காம்ல, பொண்டாட்டிய வரத்து இல்லைன்னு சொல்லிட்டு நடிகை பின்னாடி சுத்திட்டு நடிகைக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு அலையதுல ஒரு அலப்புற நாய். அந்த நாய்க்கு காமிக்கணும், டே ஓ ஆளை பாருடா எப்படா மெசேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு. இவனுங்க தான் பொம்பளைகளுக்கு பாதுகாப்பை பத்தி பேசுறான். இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து சந்திரசேகருக்கும் ஷோபா மேடம்க்கு அனுப்பணும். பெத்த வயிற்றுல பாறாங்களை தூக்கிச்சு இடிங்கன்னு. இப்படி ஒரு புறம்போக்க பெத்து வச்சிருக்கீங்க. அந்த புறம்போக்கு ஊர் ஃபுல்லா ஒரு புறம்போக்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இவன் நாளைக்கு தலைவன் வர்றானா தமிழ்நாட்டோட தலையெழுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாங்க எல்லாம் பதட்டமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். உங்க பிள்ளை இப்படிதான் ஒரு பிள்ளைய பெத்து ஊரை அழிக்கிறதுக்கு விட்டுருக்கீங்களா ராட்சசன மாதிரின்னு கேட்கணும். இனி அப்படிதான் கேட்கணும். ராட்சச கூட்டாங்க, திருட்டு நாய் கூட்டாங்க. நீங்க எல்லாம் கற்பை பத்தி பேசுறீங்க, பொம்பளைக்கு மான மரியாதையா பேசுறீங்க. யாரா பொம்பளை? போறம்போக்குங்க.